அவர் ஒரு கூட்டணியில் இருக்கார். திருமாவளவன் ஒரு கூட்டணியில் இருக்கார். இவர் எப்படி போய் ஏடிஎம்கே டோரை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? இவர் எப்படி போய் திரு விஜயோடைய டோரை க்ளோஸ் பண்ண? முதல்ல அவர் வீட்டை டோரை அவர் க்ளோஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அவர் வீட்டு டோரை அவர் க்ளோஸ் பண்ணட்டும். அடுத்த வீட்டை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம். அதிமுக கூட்டணிக்கு அழைத்தது குறித்து கூறிய திருமாவளவனுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். ஒரு டிபிக்கல் பொலிட்டிஷியன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லா காரணங்களையும் திறந்து வைத்திருக்க வேண்டும். நான் பாஜகவோடு தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன், பாமகவோடு தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன், அதிமுகவோடு தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் என்று எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பவர் தான் டிபிக்கல் பொலிட்டிஷியன். சூழல் சூழ்ச்சி ஒரே நேரத்தில் 2 அணியிலும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம். திருமாவளவன் பாமகவோடும் சேர மாட்டோம், பாஜகவோடும் சேர மாட்டோம், அந்த கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியில் சேர மாட்டோம். இதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி நான் எனக்கு இதெல்லாம் முக்கியம், பதவிதான் முக்கியம் சொன்னா இப்படி எல்லாம் பேச முடியுமா? பேசுவாங்க. புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பில் அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்து விடக்கூடாது, நாம் இருக்கிற அணியில் தொடர வேண்டும், அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவை புறக்கணித்தவர் திருமாவளவன். அவர்கள் சொன்னார், அண்ணன் நமக்கு வரல, ஆனால் அவர் மனசு நம்மோட இருக்கும். நாங்க நினைச்சிருந்தா இல்ல, எங்களுக்கு விஜயோட போறத கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். பாஜக தலைமையிலான அணி, அதையும் மூடினேன். அப்போதே நான் சொன்னேன், அதிமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது. கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது. போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம், கூடுதலாக 3-4 அமைச்சர் பதவிகளையும் பெறலாம். இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு. நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது. முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் அடக்குமுறையில் தயவு செய்து எந்த காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வளர்ந்திருக்கிறது. இப்படியெல்லாம் தடுத்து நிப்பாட்டிவிட்டால் மக்களுடைய மாற்றம் நிச்சயமாக அது மாறாது என்று மட்டும் தவறாக நினைக்காதீர்கள். ஆட்சி உங்களுக்கு நிரந்தரமானது மட்டுமல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் தான் அனுமதி எழுதி கொடுத்திருக்கிறாரு. அனுமதி எழுதி கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு. பெர்மிஷன் கொடுத்து 1 வாரம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு பொது இடத்துல பண்ணக்கூடாது, மண்டபத்தில் பண்ணுங்க அப்படின்னு. ஒருவேளை எனக்கு விஜயகுமாருக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அங்கெல்லாம் போட்டா வெயில்ல தான் நாங்கெல்லாம் நின்றுட்டு இருப்போம். இங்க மண்டபத்தில் இருக்கனால கொஞ்சம் குளிரா இருக்கனால தேங்க்ஸ் டு விஜயகுமார். இது எப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியை பொறுக்காம ஆளுங்கட்சி தரப்பில் இந்த மாதிரி ஏற்படும். வேல்முருகன் ஒண்ணு நினைக்கிறீங்க, அவர் ஒரு கூட்டணியில் இருக்கார். திருமாவளவன் ஒரு கூட்டணியில் இருக்கார். இவர் எப்படி போய் ஏடிஎம்கே டோரை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? இவர் எப்படி போய் திரு விஜயோடைய டோரை க்ளோஸ் பண்ண? முதல்ல அவர் வீட்டை டோரை அவர் க்ளோஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அவர் வீட்டு டோரை அவர் க்ளோஸ் பண்ணட்டும். அடுத்த வீட்டை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம்.